இடப்பற்றாக்குறை காரணமாக ஆபிரகாமும் லோத்துவும் தனித்தனியாக பிரிந்து விடுகிறார்கள். லோத்து பார்வைக்கு செழிப்பாக காணப்படுகிற யோர்தானுடைய சமபூமியை தெரிந்தெடுத்து அங்கே சென்று விடுகிறார். அங்கே சோதோமுக்கு அருகே தன்னுடைய கூடாரத்தை போட்டு அந்த நகரத்திற்கு அருகே அவர் தங்கி விடுகிறார். சோதோம் கொமோராவினுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த பட்டணத்தை தேவன் அழிப்பதற்கு முடிவு செய்கிறார். இந்த சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி அழிந்தது என்பது பற்றியும் அழிப்பதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட நேரம் பற்றியும் இன்றைக்கு இந்த சோதோம் கொமோரா நகரம் எங்கு உள்ளது என்பது பற்றியும் தற்போது நடந்து முடிந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள் நமக்கு காண்பிப்பது என்ன என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகின்றோம். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். யோர்தான் நதிக்கு அருகான சமபூமியிலே 5 பட்டணங்கள் காணப்பட்டது. இந்த பட்டணங்களின் பெயர்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு உபாகமம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் மற்றும் 19ஆம் அதிகாரத்தையும் நாம் வேதாகமத்திலே படிக்க வேண்டும். இந்த 5 பட்டணங்களுடைய பெயர்களை நான் கூறுகின்றேன். சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் மற்றும் சோவார் என்பதுதான் இந்த 5 பட்டணங்களுடைய பெயர்கள். இந்த 5 பட்டணங்களுக்கும் ராஜாக்கள் இருந்தனர். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வடக்கு திசையிலிருந்து வந்த ராஜாக்களுக்கும் தெற்கு திசையில் காணப்பட்ட இந்த 5 ராஜாக்களுக்கும் நடுவே போர் நடைபெற்றதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே இந்த 5 பட்டணங்களில் 4 பட்டணங்களுக்கு ஏற்பட்ட அழிவை பற்றியும் சோவார் ஏன் காப்பாற்றப்பட்டது என்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்கள் வேதாகமத்திலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் யோர்தான் நதிக்கு அருகான இந்த சமபூமி பட்டணங்களை அழிப்பதற்கு முன்பாக இந்த இடம் முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இது இருந்தது. கர்த்தருடைய தோட்டம் என்பது ஏதேனை குறிக்கும். எகிப்து தேசம் போல என்பது எகிப்து தேசத்தின் ஆதாரமாக இருந்த நைல் நதியை குறிக்கும். மொத்தத்தில் இந்த 5 பட்டணங்களும் பசுமையாக, செழிப்பாக, செல்வம் நிறைந்ததாக இருந்தது. சோதோம் கொமோராவில் விபச்சாரம், வஞ்சகம், பொல்லாப்பை விட்டு திரும்பாதிருத்தல், கர்வம், ஆகார திரட்சி, விருந்தோம்பல் இல்லாமை மற்றும் அசுத்த இச்சை போன்ற பாவங்கள் காணப்பட்டது. மேலும் இந்த பட்டணங்களுடைய கூக்குரல் மிகவும் பெரிதாக இருந்தது. பாவம் மிகவும் கொடியதாக காணப்பட்டது. இந்த ஜனங்கள் பாவத்தை வெளிப்படையாக செய்தனர். சோதோம் கொமோரா பட்டணங்கள் இன்று ஜோர்தான் நாட்டிலே காணப்படுகிறது. யோர்தானின் சமபூமியிலே காணப்பட்ட 5 பட்டணங்களுடைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அதாவது அகழ்வாராய்ச்சி இடங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பெயர்களை பார்க்கலாம். சோதோம் நகரம் பாபெப்திரா என்று அழைக்கப்படுகிறது. கொமோரா நகரம் நுமைரா என்று அழைக்கப்படுகிறது. சோவார் பட்டணம் சாஃபி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அத்மா மற்றும் செபோயிம் நகரங்கள் ஃபெய்ஃபா மற்றும் கானசீர் பட்டணங்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த வீடியோவிலே நாம் சோதோமாக கருதப்படும் பாபெப்திரா இடத்தை பற்றியும் மற்றும் கொமோராவாக கருதப்படும் நுமைரா பட்டணத்தை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். கண்டுபிடிக்கப்பட்ட 5 அகழ்வாராய்ச்சி இடங்களிலே இந்த பாபெப்திரா என்பது அளவிலே பெரியதாக காணப்படும் காரணத்தினால் இது சோதோமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதனுடைய நிலப்பரப்பு ஏறக்குறைய 9 முதல் 10 ஏக்கர்கள். இந்த இடத்திலே சுமார் 7 மீட்டர் அகலம் கொண்ட மதில் சுவர் காணப்படுகிறது. அதாவது 23 அடிகள் அளவு கொண்ட சுவர் காணப்படுகிறது. மேலும் இந்த இடத்திலே மேற்கு மற்றும் வடகிழக்கு திசைகளில் வாயில்கள் காணப்படுகிறது. பாபெப்திரா என்பதின் அர்த்தம் கேட் ஆஃப் தி ஆர்ம் என்பதாகும். அதற்கு கரத்தின் வாயில் என்று தமிழிலே அர்த்தம் உண்டு. வடகிழக்கு திசையில் உள்ள வாயிலிலே 2 பக்கவாட்டு கோபுரங்கள் காணப்படுகிறது. இதனுடைய அஸ்திபாரம் கற்கள் மற்றும் மரத்தால் செய்யப்பட்டுள்ளதாக
ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த கோபுரங்களின் அருகிலே லோத்து அமர்ந்து 2 தூதர்கள் சோதோம் நகரத்திற்குள் வருவதை பார்த்திருக்க கூடும். இந்த அகழ்வாராய்ச்சி இடத்திலே மண் கற்களால் செய்யப்பட்ட வீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மக்கள் தொகை சுமார் 600 முதல் 1200 வரை இருந்திருக்க கூடும். இந்த இடமானது பைபிள் தொல்பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் எஃப் ஆல்பிரைட் என்பவரால் 1924ஆம் ஆண்டில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்ததாக நுமைரா பட்டணத்தை பற்றி பார்க்கலாம். நுமைரா என்பது ஒரு அரபிய பெயர். அதனால் இது கொமோரா என்கிற பட்டணத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்த பட்டணம் சுமார் 1977 முதல் 1983க்கு நடுவாக நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பாபெப்திரா பட்டணத்தினுடைய ஒரு காலனி பகுதியாக இருந்திருக்க கூடும். இந்த பட்டணத்தினுடைய மதில் சுவர்கள் சுமார் 13 அடிகள் அகலம் கொண்டதாக காணப்படுகிறது. இந்த பட்டணம் 2 முறைகள் அழிவை சந்தித்ததற்கான சான்றுகள் உள்ளது. இதற்கு வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் ஆதாரங்களை கூற முடியும். முதலாவதாக ஏற்பட்ட அழிவு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் காணப்படும் ராஜாக்களின் போரின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். இரண்டாவதாக ஏற்பட்ட அழிவு தீயினால் ஏற்பட்டதாகவும் தேவனால் அனுப்பப்பட்ட அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் ஏற்பட்ட பாதிப்புகளாகவும் இருக்கலாம். இந்த நுமைரா பட்டணம் சுமார் 280 மீட்டர்கள் கடல் மட்டத்திற்கு கீழே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டணத்திலே மனிதர்கள் சுமார் 250 ஆண்டுகள் அல்லது 10 முதல் 12 தலைமுறைகள் வாழ்ந்திருக்க கூடும் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இந்த பட்டணத்தின் நிலப்பரப்பு சுமார் 1.2 ஏக்கர் ஆகும். இந்த பட்டணத்திலே விசேஷமாக சேமிப்பு குழிகள் காணப்படுகிறது. மேலும் இந்த நகரத்தில் உள்ள பல கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளது நமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது. சோதோம் குமோரா பட்டணங்கள் எப்படி அழிந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று வாசிக்கின்றோம். இந்த பட்டணங்கள் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது. இந்த பட்டணங்கள் அழிவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு புலம்பல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். சோதோம் குமோரா பட்டணங்கள் ஒரு நிமிஷத்திலே கை செய்கை இல்லாமல் தேவனால் கவிழ்க்கப்பட்டது என்று இந்த வசனம் நமக்கு உறுதி செய்கின்றது. முதலாவதாக அக்கினியை பற்றி பார்க்கலாம். வானத்திலிருந்து விழுந்த அக்கினியின் காரணமாக இந்த பட்டணங்கள் அதிக வெப்பத்தினாலும் தீயினாலும் பாதிப்பை சந்தித்திருக்கும். செங்கல் சூளையை போல எரிந்திருக்கும். இந்த பட்டணங்கள் சந்தித்த அக்கினிக்கு சாட்சியாக இந்த பட்டணங்களின் மண்களிலே சாம்பல் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் இந்த பட்டணங்களில் காணப்படும் கட்டிடங்களும் சிதிலமடைந்த நிலைமையில் காணப்படுகிறது. பாபெப்திரா பட்டணத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளது. இந்த சவக்கடலினுடைய தெற்கு பகுதியிலே இருக்கும் இந்த 5 பட்டணங்களிலும் இயற்கை எரிவாயும் பெட்ரோலியம் பொருட்களும் கந்தகமும் மற்றும் தார் பொருட்களும் அதிக அளவில் இருக்கின்றது. நில அதிர்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக வெடிப்புகள் ஏற்பட்டு பாப்கார்ன்களைப் போல கீழே இருந்த பெட்ரோலியம் பொருட்களும் மற்றும் தார் பொருட்களும் வானத்திற்கு நேராக எரியப்பட்டு வானத்திலிருந்து மழை பெய்வதை போல இந்த பட்டணங்களின் மேல் பெய்திருக்க கூடும். அதனால் இந்த பட்டணங்கள் தரைமட்டமாக அழிந்திருக்க கூடும். அகழ்வாராய்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும் இரண்டாவது ஆதாரம் கந்தகமாகும். இந்த பட்டணங்களின் எல்லை எங்கிலும் கந்தகம் அதிக அளவில் காணப்படுகிறது. சல்பர் பால்கள் அல்லது கந்தக பந்துகள் மஞ்சள் அல்லது வெள்ளை கலந்த மஞ்சள் நிறத்தோடு இந்த இடங்களில் அதிக அளவில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த இடங்களில் காணப்படும் கந்தகத்தின் தூய்மை 90% முதல் 100% அளவிற்கு உள்ளது. மற்ற இடங்களில் காணப்படும் கந்தகம் வெறும் 40 முதல் 50% மட்டுமே
தூய்மையுடையதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கந்தக பந்துகளை நாம் தீயினால் எரியூட்டும் போது இது மஞ்சள் அல்லது நீல நிறத்திலே எரிகின்றது. ஆம், சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவன் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார் என்பது வெறும் ஒரு எழுத்தோ அல்லது வாய்ப்பேச்சோ இல்லை, அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஆதாரம். இந்த பட்டணங்கள் ஒரு போரின் காரணமாகவோ ஒரு தீ விபத்தின் காரணமாகவோ அல்லது எரிமலைகளின் காரணமாகவோ அழிந்தது இல்லை, தேவனின் கோபாக்கனியின் காரணமாக அழிந்தது. அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும் அடுத்த ஆதாரம் மண்பாண்டங்கள் ஆகும். கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளை சார்ந்த பல வகையான மண்பாண்டங்கள் இந்த இடங்களிலே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது திரையிலே சிலவற்றை பார்க்கலாம். இந்த மண்பாண்டங்கள் ஆரம்ப வெண்கல காலத்தை சார்ந்தது. அகழ்வாராய்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும் மற்றொரு ஆதாரம் கல்லறைகள் ஆகும். இந்த பாபெத்ரா நகரத்திலே ஒரு பெரிய கல்லறை இருக்கின்றது. அதே நேரத்தில் நுமைரா நகரத்திலே கல்லறைகள் காணப்படவில்லை. இதன் மூலம் நுமைரா பட்டணத்தில் இறந்தவர்களை பாபெத்ரா பட்டணத்தில் உள்ள கல்லறையில்தான் அடக்கம் செய்துள்ளார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பழங்கால தாவரவியல் ஆராய்ச்சிகளின் மூலம் இந்த இடம் அழிவுக்கு முன்பாக செழிப்பாக இருந்தது என்றும் பசுமையாக இருந்தது என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சோதோம் குமோரா பட்டணங்கள் அழிந்ததற்கு பின்பாக பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. நிலங்களில் விதைப்பு, விளைவு அல்லது யாதொரு பூண்டின் முளைப்பு இல்லாமல் போனது. யாருமே குடியிருக்க தகுதியற்ற இடமாக சோதோம் குமோரா பட்டணங்கள் மாறியது. காஞ்சொரி படரும் இடமாகவும் உப்பு பள்ளம் என்று அழைக்கப்படும் இடமாகவும் சோதோம் குமோரா பட்டணங்கள் மாறினது. தேவனுடைய தண்டனையின் காரணமாகவும் உக்கிரத்தின் காரணமாகவும் பசுமையாக இருந்த இடங்கள் நித்திய பால் நிலமாக மாறியது. இந்த வீடியோவிலே சோதோம் குமோரா பட்டணங்கள் எப்படி அழிந்தது என்பதை பற்றியும் நமக்கு கிடைத்திருக்கும் அகழ்வாராய்ச்சியின் முடிவுகளை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவிலே சோதோம் குமோராவின் பாவங்களை பற்றியும் மேலும் சில அகழ்வாராய்ச்சியின் முடிவுகளை பற்றியும் சோவார் பட்டணம் எப்படி தப்பித்தது என்பதை பற்றியும் நான் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.